ஓம் சாந்தி 9/7/2026. இனிமையான குழந்தைகளே, விருக்ஷபதி தந்தை குழந்தைகளாகிய உங்கள் மீது குரு தசையை ஏற்படுத்தியுள்ளார். இப்போது நீங்கள் அழிவற்ற சுகத்தின் உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: அழிவற்ற குரு தசை எந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? அவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: உயிருடன் வாழ்ந்து கொண்டே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தக்கூடிய நிச்சயம் நிறைந்த ஆன்மீக புத்தியுள்ள குழந்தைகளின் மீது குரு தசை ஏற்படுகிறது. அவர்களுடைய சுகத்தை பற்றிய பாடல் உள்ளது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்களிடம் கேளுங்கள். அவர்களுடைய குஷி ஒருபோதும் மறைந்து போக முடியாது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகள், தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். இன்றைய நாள் விருக்ஷபதி நாள் என்று சொல்லப்படுகிறது. அதனை இணைத்து பிரகஸ்பதி நாள் என சொல்லப்படுகிறது. இதுவே குருவாரம் என்றும் சொல்லப்படுகின்றது. வெறும் குருவாரம் அல்ல, ஆனால் சத்குருவாரமாகும். இதற்கு வங்காளத்தில் மிகவும் மதிப்பு தருகிறார்கள். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என பாடப்படுகின்றார். ஆகையால் விருக்ஷபதி என சொல்கின்றனர். விதையாக இருக்கிறார், பத்தியாகவும் இருக்கிறார். விருக்ஷத்தின் விதையை தந்தை என்றும் சொல்வார்கள். அதிலிருந்து மரம் தோன்றி வளர்கிறது. இது மனித சிருஷ்டி என்னும் மரம். இதன் விதை மேலே உள்ளது. குழந்தைகளாகிய நம் மீது இப்போது அழிவற்ற விருக்ஷபதியின் தசை உள்ளது. ஏனென்றால் அழிவற்ற சுய ராஜ்யம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். சத்யுகம் அழிவற்ற சுகதாமம் என்றே சொல்லப்படுகின்றது. கலியுகம் அழியும் துக்கதாமம் என சொல்லப்படுகிறது. இப்போது துக்கதாமம் விநாசமாக உள்ளது. சுகதாமம் அழிவற்றது. அரை கல்பம் நடக்கிறது. அதனை அழிவற்ற விருக்ஷபதி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் சேவைக்காக ஞான விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டும். கண்காட்சிகளில் இன்ன விஷயங்கள் புரிய வைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது ஞானமாகும். இப்போது தந்தை இந்த ஞானத்தை சொல்வதே புதிய மற்றும் பழைய உலகத்தின் இடையில் சங்கம யுகத்தில். பிறகு இது மறைந்துவிடும். தேவதைகளிடம் இந்த ஞானம் இருக்காது. ஒருவேளை இந்த சக்கரத்தின் ஞானம் இருந்தது என்றால் பிறகு ராஜ்யத்தின் மகிழ்ச்சியே இருக்காது. இப்போதும் கூட உங்களுக்கு சிந்தனை செல்கிறது அல்லவா? ராஜ்யத்தை அடைந்த பின் நம்முடைய நிலை இப்படி ஆகிவிடுமா என்ன? ஆனால் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சக்கரம் சுழலத்தான் வேண்டும். உலகின் வரலாறு புவியில் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சுற்றுகிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இது மனித சிருஷ்டியாகும். உங்களுடைய புத்தியில் மூலவதனத்தின் மரம் கூட உள்ளது. அனைவரின் பிரிவுகளும் தனித்தனியாக இருக்கும். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் எப்போதும் இருக்காது. எந்த சாஸ்திரங்களிலும் இது எழுதப்படவில்லை. ஆத்மாக்களாகிய நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள், அழிவற்றவர்கள். ஒருபோதும் அழிவதில்லை. நீர்க்குமிழி நீரிலிருந்து வெளிப்பட்டு பிறகு அதிலேயே கரைந்து விடும் என அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். உங்களுடைய புத்தியில் முழு ரகசியமும் உள்ளது. ஆத்மா அழிவற்றது. அதில் முழுமையான நடிப்பும் பதிவாகி உள்ளது. இந்த சக்கரத்தின் ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. ஆங்காங்கே ஸ்வஸ்திக் சின்னத்தையும் காட்டுகின்றனர்.
சக்கரத்தின் கோடுகளை 4 பகுதிகளாக போடுகின்றனர். அதிலிருந்து பல தர்மங்கள் இருந்தன என நிரூபணம் ஆகிறது. முக்கியமான தர்மங்களும் சாஸ்திரங்களும் 4 உள்ளன என தந்தை புரிய வைக்கின்றார். சத்திய திரேதா யுகங்களில் எந்த தர்மமும் ஸ்தாபனை ஆவதில்லை. அங்கே எந்த தர்ம சாஸ்திரமும் இருப்பதில்லை. இவை அனைத்தும் துவாபர யுகத்திலிருந்து தொடங்குகின்றன. பிறகு பாருங்கள் எவ்வளவு வளர்ச்சி ஏற்படுகிறது. நல்லது. கீதை எப்போது சொல்லப்பட்டது? தந்தை சொல்கிறார், நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில்தான் வருகிறேன். அவர்கள் பிறகு கல்பம் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு ஒவ்வொரு யுகத்திலும் என எழுதிவிட்டனர். உண்மையில் சங்கம யுகத்தில் வேறு யாரும் தர்ம ஸ்தாபனை செய்வதில்லை. திரேதாவின் கடைசி மற்றும் துவாபர யுகத்தின் ஆரம்பத்தின் இடைப்பட்ட சங்கமத்தில் இஸ்லாமிய தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதல்ல. துவாபர யுகத்தில் ஸ்தாபனை ஆயிற்று என்பார்கள். இந்த சங்கமம் மகிழ்ச்சிக்கான சமயம். இதை கும்பமேளா என்று கூறுகின்றனர். கும்பமேளா என்று சங்கமத்திற்கு சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய சங்கமம் என சொல்வோம். இந்த ஆன்மீக சந்திப்பு சங்கம யுகத்தில்தான் ஏற்படுகிறது. அவர்கள் நீராலான கங்கையின் பெயரை புகழடைய செய்துவிட்டனர். ஞானக்கடல் பதீத்த பாவனரை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் தூய்மையற்ற உலகை எப்படி தூய்மையாக்கினார் என்பது எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்யுங்கள். யாருக்கு சொல்கிறார்? ஆத்மாக்களுக்கு. இது வாழ்ந்து கொண்டே இறப்பது என சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சரீரத்தை விடும்போது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களும் விடுபட்டு விடுகின்றன. தந்தை சொல்கிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். ஆன்மீக புத்தியுடையவராக ஆகுங்கள். எந்த அளவு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பிரகஸ்பதி திசை ஏற்படும். நாம் சிவபாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறோம் என சோதியுங்கள். நினைவின் மூலமே துரு நீங்கும். மேலும் உங்களுக்கு குஷி இருக்கும். நான் ஆத்மா தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறேன் என்று நீங்கள் உணர முடியும். ஒருவேளை குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் துருவும் குறைவாகவே நீங்கும். குஷியும் குறைவாகவே இருக்கும். பதவியும் குறைவானதாக அடைவீர்கள். ஆத்மாதான் சத்தோ ரஜோ தமோ நிலையை அடைகிறது. கோப கோபியரின் அதீந்திரிய சுகத்தை பற்றிய பாடல் இந்த சங்கம யுகத்தினுடையதாகும். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் குஷியின் அளவு அதிகரிக்கும். நம் மீது பிரகஸ்பதியின் தசை அல்லது சத்குருவின் தசை இருக்கிறது. பிறகு எப்போதாவது குஷி மறைந்து விட்டது என்றால் பிரகஸ்பதி தசை மாறி ராகுவின் தசை அமர்ந்து விட்டது என அர்த்தம். சிலர் மிகவும் செல்வந்தர்களாக ஆகின்றனர். சிலர் தவறான யூகத்தால் வியாபாரம் செய்யும் போது திவாலாகி விடுகின்றனர். பாரதத்தில்தான் கிரகணம் பிடிக்கும் போது தானம் கொடுத்தால் கிரகணம் விடுபடும் என்று சொல்கின்றனர். உங்களுடைய தேவி தேவதா தர்மம் கூட 16 கலைகளில் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு கிரகணம் பிடித்துள்ளது. ராகுவின் தசை அமர்ந்து விடுகிறது. ஆகையால் தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகள், கீழானவர்கள் என பாடுகின்றனர். ராகுவின் கிரகணம் பிடிக்கும் போது அனைவரும் கருப்பாகிவிட்டனர் என நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். சந்திரனுக்கு பின்னால் கோடு விழுந்து விடுகிறது.
தேவி தேவதைகளாகிய உங்களின் படங்களும் உள்ளன என தந்தை புரிய வைக்கிறார். கீதைதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாகும். ஆனால் இவர்கள் தம்முடைய தர்மத்தை தெரிந்து கொள்ளவில்லை. மத தலைவர்களினுடைய மாநாடு நடத்துகின்றனர். நீங்கள் அங்கும் கூட புரிய வைக்க முடியும். இறைவன் எங்கும் நிறைந்தவர் அல்ல. அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. அவர் வந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். சாது சந்நியாசி முதலானவர்களுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை எனும்போது எப்படி ஒப்புக்கொள்வார்கள்? குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிறது. ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதுதான் நிரூபிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகும். சிவ ஜெயந்தி நடக்கிறது. சிவ ஜெயந்தி என்றாலும் சரி, ருத்ர ஜெயந்தி என்றாலும் சரி, ருத்ரன் இந்த ஞான யஜ்யத்தை படைக்கிறார். அவர் சிவன் ஆவார். விநாசத்தின் ஜுவாலை வெளிப்பட்ட அதே கீதா ஞான யஜ்யமாகும். எப்படி நிராகார தந்தை இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தார் என்று நடைமுறையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். சாகார தந்தை, அதாவது பிரம்மா பாபா எதுவும் செய்ய முடியாது. இது எல்லைக்கப்பாற்பட்ட யஜ்யமாகும். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டியுள்ளது. மற்றவை அனைத்தும் ஸ்தூலமான யஜ்யமாகும். எவ்வளவு இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. இது ருத்ர ஞான யஜ்யமாகும். விநாசமும் ஆக வேண்டியுள்ளது என தந்தை சொல்கிறார். நீங்கள் தேர்ச்சி அடையும் போது, முழுமையான யோகியாக ஞானியாக ஆகிவிடும் போது, பிறகு உங்களுக்காக புதிய உலகம் சொர்க்கம் தேவை. நரகம் கண்டிப்பாக விநாசமாக வேண்டும். ராஜஸ்வ அஸ்வமேத என்னும் வார்த்தையும் சரியாக உள்ளது. குதிரையை அர்ப்பணம் செய்கின்றனர். உண்மையில் இது உங்களுடைய ரதமாகும். ஒரு தக்ஷ பிரஜாபதியின் யஜ்யத்தையும் உருவாக்குகின்றனர். அதன் கதையும் உள்ளது. நமக்கு விருக்ஷபதியாகிய தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நம் மீது இப்போது பிரகஸ்பதியின் தசை உள்ளது. நம்முடைய நிலை மிகவும் நன்றாக உள்ளது. பிறகு போக போக பாபா நாங்கள் குழம்பிவிட்டோம் என்று எழுதுகின்றனர். முதலில் நாங்கள் மிகவும் குஷியாக இருந்தோம். ஆனால் இப்போது என்ன ஆயிற்று என தெரியவில்லை. இங்கே வந்து தந்தையினுடையவராக ஆவது என்பது பெரிய யாத்திரையாகும். அங்கே தீர்த்த யாத்திரையில் செல்லும் போது எவ்வளவு செலவு செய்கின்றனர். இப்போது இங்கே தானம் செய்யக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. இதில் கொஞ்சம் கூட பணம் செலவு செய்யக்கூடாது. அது ஸ்தூலமான யாத்திரை. உங்களுடையது ஆன்மீக யாத்திரையாகும். ஸ்தூல யாத்திரையினால் எந்த லாபமும் கிடையாது. பாடலும் உள்ளதல்லவா? நாலாபுறங்களிலும் சுற்றி அலைந்த போதும் பிறவி பிறவியாக பிரிந்திருந்தோம். எவ்வளவு எண்ணற்ற யாத்திரைகள் செய்திருப்போம் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எங்காவது ஓரிடத்திற்கு மனிதர்கள் கண்டிப்பாக செல்கின்றனர். ஹரித்வாரில் கங்கைக்கு கண்டிப்பாக செல்கின்றனர். பதீத்த பாவனி கங்கை என புரிந்து கொள்கின்றனர் அல்லவா? இப்போது உண்மையிலும் நீங்கள் உண்மையான ஞான கங்கைகளாக இருக்கிறீர்கள். உங்களிடமும் கூட பலர் வந்து ஞான ஸ்நானம் செய்கின்றனர். பாபா புரிய வைத்திருக்கிறார், சத்குரு ஒரே ஒருவர் ஆவார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு சத்குருவை தவிர வேறு எந்த குருவும் கிடையாது. நான் கல்பந்தோறும் சங்கம யுகத்தில் வந்து உங்களுக்கு சத்கதி கொடுத்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன் என தந்தை சொல்கிறார். பிறகு நீங்கள் பூஜாரிகளாக ஆகி துக்கம் மிக்கவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்.
இதுவும் கூட இப்போது தெரிந்துள்ளது. நம்முடைய ராஜ்யம் அரை கல்பம் நடக்கும். பிறகு துவாபர யுகத்தில் தேவி தேவதைகளாகிய நாமே விகார மார்க்கத்தில் சென்று விடுகிறோம். ராவண ராஜ்யம் தொடங்கும் போதுதான் விகார மார்க்கம் தொடங்குகிறது. அதனுடைய அடையாளங்களும் உள்ளன. ஜெகநாத்தின் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் உள்ளே கருப்பான மூர்த்தி இருக்கிறது. வெளியே தேவதைகளின் அழுக்கான சித்திரங்கள் உள்ளன. அந்த சமயம் தனக்கும் இது என்ன என்பது புரியவில்லை என பிரம்மாவும் கூறுகிறார். விகாரம் மிக்க மனிதர்கள் விகாரம் மிக்க பார்வையில் பார்ப்பார்கள். ஆக தேவதைகளும் விகாரிகளாக இருந்தனர் என புரிந்து கொள்கின்றனர். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றனர் என எழுதப்பட்டுள்ளது. உடையும் கூட தேவதைகளுடையதை கொடுத்துள்ளனர். இங்கும் கூட தில்வாடா கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் மேலே சொர்க்கம் காட்டப்பட்டுள்ளது. கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கின்றனர். இந்த அனைத்து ரகசியங்களும் வேறு யாருக்கும் தெரியாது. பாபாவின் ரதம் பிரம்மா அனுபவம் மிக்கவர் அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தனர். முதலில் பிரிந்த நீங்களே பிறகு வந்து முதலில் சந்திக்கிறீர்கள். சத்யுகத்தின் முதல் இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையும் இருப்பார் அல்லவா? கிருஷ்ணரின் தாய் தந்தையரை அவ்வளவாக காட்டுவதில்லை. தலை மீது கூடையில் வைத்து நதியை கடந்து அழைத்து சென்றதாக மட்டும் காட்டுகின்றனர். ராஜ்யம் முதலான எதையும் காட்டவில்லை. அவருடைய தந்தைக்கு மகிமை எதுவும் இல்லையே. ஏன்? இந்த சமயம் கிருஷ்ணரின் ஆத்மா நல்ல விதமாக படிப்பை படித்தார் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். அதன் காரணமாக தாய் தந்தையை விடவும் உயர்ந்த பதவியை அடைந்தார். நாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் இருந்தோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சொர்க்கத்தில் இருந்தோம் அல்லவா? பிறகு நாம் சந்திர வம்சத்தினர்களாக ஆனோம். இப்போது மீண்டும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்தின் எஜமானன் ஆக போகிறோம். அனைவருமே தன்னுடைய நிலையை பார்க்க முடியும். ஒருவேளை நாம் இந்த சமயத்தில் சரீரத்தை விட்டுவிட்டோம் என்றால் எந்த கதியை அடைவோம்? ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவு விக்கர்மங்கள் விநாசமாகும். மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ அல்லது துக்கம் ஏற்பட்டாலோ திவாலாகிவிட்டாலோ சந்நியாசிகளிடம் செல்கின்றனர். பிறகு மனிதர்கள் இவர் பக்தர், ஏமாற்று வேலைகள் எதுவும் செய்ய மாட்டார் என புரிந்து கொள்கின்றனர். இப்படியாக 2-4 வருடங்களில் மிகவும் பெரிய செல்வந்தராக ஆகிவிடுவார். அவர்களுடைய மறைக்கப்பட்ட பணம் நிறைய இருக்கும். அனைவரும் தம்முடைய புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்குள்ளும் பலர் மிக குறைவாக நினைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னிடம் நோட்டு புத்தகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சார்ட்டை குறித்து கொள்ளுங்கள். நாம் முழு நாளிலும் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம்? மனிதர்கள் முழு வாழ்க்கையின் சரித்திரத்தையும் கூட எழுதுகின்றனர். நீங்கள் நினைவின் சார்ட்டை மட்டும் எழுத வேண்டும். தம்முடைய முன்னேற்றம்தான் இதில் உள்ளது. பாபாவை நினைவு செய்யாவிட்டால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. விக்கர்மங்கள் அழியவே இல்லை என்றால் உயர்ந்த பதவி எப்படி அடைவீர்கள்? பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். தண்டனை அடையாவிட்டால் நல்ல பதவி கிடைக்கும். தண்டனையை அனுபவித்து பிறகு கொஞ்சம் சிறிய பதவியை அடைவதால் என்ன பயன்? தர்மராஜாவிடம் தண்டனையை பெறாமல் கௌரவத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கிறீர்கள், சிவபாபா அமர்ந்தபடி இருக்கிறார்.
பிறகு தர்மராஜாவும் இருக்கிறார். உங்களுக்கு அனைத்தும் காட்சியில் காட்டுவார். நீ இதையெல்லாம் செய்தாய், நினைவிருக்கிறதா? இப்போது தண்டனையை அனுபவி. பிறகு அதே நேரத்தில் பிறவிக்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். கடைசியில் ஏதோ ரொட்டி துண்டு அளவு கிடைத்தது என்பதில் என்ன லாபம் உள்ளது? தண்டனையை அனுபவிக்க கூடாது. தன்னுடைய நிலையை சோதிக்க வேண்டும். கணக்கு வழக்கை பார்ப்பதை போல சோதனை செய்ய வேண்டும். சிலர் 6 மாத கணக்கு, சிலர் 12 மாத கணக்கு பார்க்கின்றனர். சிலரோ தினசரி கணக்கும் லாப நஷ்ட கணக்கு கூட எடுக்கின்றனர். நீங்களும் கூட வியாபாரிகள் அல்லவா என தந்தை சொல்கிறார். அபூர்வமாக சில வியாபாரிகள் தந்தையிடம் வியாபாரம் செய்கின்றனர். பணம் இல்லாவிட்டால் உடலும் மனமும் உள்ளதல்லவா? அப்படிப்பட்டவர்களை பண்புள்ளவர்கள், பெருந்தன்மை உடையவர்கள் என்றும் சொல்கின்றனர். முதலீடு இல்லாமலேயே வியாபாரம் செய்கின்றனர் அல்லவா? நீங்கள் உடல், மனம், பொருளை கொடுக்கிறீர்கள். பதிலாக 21 பிறவிகளுக்கு எவ்வளவு ஆஸ்தியை பெறுகிறீர்கள்? பாபா, நான் உங்களுடையவன். என்னுடைய ஆத்மா இந்த லக்ஷ்மி நாராயணன் போல ஆகிவிடக்கூடிய யுக்தியை சொல்லுங்கள். நான் உங்களை எவ்வளவு வெண்மையாக ஆக்குகிறேன் என பாபா சொல்கிறார். ரூபத்தையே ஒரேடியாக மாற்றி விடுகின்றேன். அடுத்த பிறவியில் உங்களுக்கு முதல் தரமான சரீரம் கிடைக்கும். நீங்கள் வைகுண்டத்திலும் கூட பார்ப்பீர்கள். இந்த மம்மா பாபா பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகப் போகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். லட்சியம், குறிக்கோளும் கூட காட்டுகின்றனர். இப்போது யார் எவ்வளவு முயற்சி செய்வார்களோ, ஒருவேளை முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டாலோ, வீண் பேச்சு பேசி திரிந்தாலோ, தன்னுடைய பதவியை கீழானதாக ஆக்கிக் கொள்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: தனது நிலையை தானே சோதனை செய்ய வேண்டும். தனது நன்மைக்காக தினசரி குறிப்பேடு வைக்க வேண்டும். அதில் நினைவின் சார்ட்டை எழுத வேண்டும். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். தனது உடல், மனம், பொருளை தந்தைக்கு அர்ப்பணித்து 21 பிறவிகளுக்கான பலனை அடைய வேண்டும். நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகி தனக்கு தானே நன்மை செய்ய வேண்டும். வரதானம்: மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியையும் தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஆன்மீக சேமிப்பு செய்ய கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகின்றார்கள். இப்போது சம்பாதித்து இப்போதே அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு அதை தங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றால், அதாவது சேமிக்கவில்லை என்றால் சக்தி நிலைக்காது. அங்கு வெறும் பகிர்ந்து கொடுத்த அல்லது தானம் செய்த மகிழ்ச்சி மட்டுமே எஞ்சியிருக்கும். ஆனால் மகிழ்ச்சியுடன் சேர்த்து சக்தியும் இருந்தால் மிக எளிதாக தடைகளை கடந்து தடைகளை வென்றவர்களாக ஆகிவிடலாம். அதன் பிறகு எந்த ஒரு தடையும் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டை கலைக்க முடியாது. எனவே முகத்தில் எப்படி மகிழ்ச்சியின் ஒளி தெரிகின்றதோ அப்படி சக்தியின் ஒளியும் தெரிய வேண்டும். ஸ்லோகன்: சூழ்நிலைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை ஒரு ஆசிரியராக கருதி அவற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இறுதியில் வந்து அதிவேகமாக முன்னேறும்
ஆன்மீக முயற்சி என்பது ஜுவாலா சொரூபத்தின் மூலமாகத்தான் இருக்க முடியும். பாண்டவர்களின் காரணமாகவே யாதவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். பாண்டவர்களின் உயர்ந்த கண்ணியம் மற்றும் ஆன்மீக கண்ணியத்தின் நிலை யாதவர்களின் கவலை நிறைந்த சூழ்நிலைகளை முடிவுக்கு கொண்டு வரும். எனவே உங்களுடைய ஆன்மீக கண்ணியத்தின் மூலம் கவலையுற்ற ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதி என்ற வரதானத்தை வழங்குங்கள். ஜுவாலா சொரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் நிலை என்பதை புரிந்து கொண்டு இதே ஆன்மீக முயற்சியில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.